சற்றுமுன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு. ஏடிஎம் கார்டு யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ அனைவருக்கும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய 2 முக்கியமான அப்டேட் வெளியாயிருக்கு. அது என்ன முக்கிய அறிவிப்பு அப்படின்ற கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க வீடியோவை முழுமையா பாருங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைமா இப்பதான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸா இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் உங்களுக்கு அடுத்து என்ன போட்டால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு போங்க. இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஏடிஎம் கார்டு அப்படின்றது எப்போ வழங்குறாங்க அப்படின்ட்டு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு 18 வயது பூர்த்தி அடைஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த ஏடிஎம் கார்டு அப்படின்றது வழங்கப்படும். இந்த ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணி நம்ம நார்மலாக பணத்தை டெபாசிட் பண்ணுறது, டிரான்சாக்ஷன் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி ஏடிஎம் யூஸ் பண்ணி பணம் எடுக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறோம். ஆனால் நிறைய மக்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம், ஏடிஎம்மில் போயிட்டு பணம் எடுக்கிறதுக்கு மட்டும்தான் உதவும் அப்படின்றது. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம்னா, ஏடிஎம் கார்டு வச்சிருப்பவர்களுக்கு ரூபாய் 2 லட்சம் வரை பணம் கிடைக்கும். ஆனால் இந்த விஷயம் நிறைய மக்களுக்கு தெரியாமலே இருக்கு. இப்போ வரைக்கும் அதனால தான் நீங்கள் எந்த வகையான பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு ஏடிஎம் கார்டு அப்படின்ட்டு ஒன்று உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ரூபாய் 2 லட்சம் வரை பணம் அப்படின்றது கிளைம் பண்ணிக்க முடியும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் சரி, அனைத்து பேங்க்கில் இருக்கக்குறையுமே நான் இப்போ சொல்ல போகிற இந்த விஷயம் பொருந்தும். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது உங்கள் ஃபியூச்சரில் இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட இது தேவைப்படலாம். அதாவது ஏடிஎம் கார்டு அப்படின்றது பணம் எடுக்கிறதுக்கு மட்டுமே இல்லாமல் 2 வகையான சிறப்பு. ஸோ இந்த ஏடிஎம் கார்டில் 2 வகையான சிறப்புகள் எல்லாமே இருக்குங்க. ஸோ இந்த ஏடிஎம் வச்சு நீங்கள் பணம் எடுக்கிறதுக்கு மட்டுமே இல்லை, இதை நீங்கள் கிளைம் பண்ணிக்கவும் முடியுங்க. ஸோ இந்த 2 லட்சம் கிடைக்க போகுது அப்படின்ற டீட்டெயிலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக இது நிறைய பேருக்கு இன்னமும் தெரியாமலே இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேங்க்கில் ஆயுள் காப்பீடு கொடுப்பாங்க இல்லைங்களா? உங்கள் பேங்க்கில் எது கொடுத்துருக்காங்க அப்படின்றத கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஆயுள் காப்பீடு அண்ட் விபத்து காப்பீடு நமக்கு எப்படி யூஸ் ஆக போகுது அப்படின்ட்டு சொல்லி பார்த்தோம்னா, ஆயுள் காப்பீடு அப்படின்றது ஒன்றும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஏதோ ஒன்று விபத்தில் மரணம் நிகழ்ந்திருக்கு அப்படின்ற போது உங்கள் குடும்பத்துக்கு பர்டிகுலராக அமௌண்ட் டெபிட் கார்டு, எந்த வகையான டெபிட் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை பொறுத்து உங்கள் ஃபேமிலிக்கு 2 லட்சம் ரூபாய் அமௌண்ட் கிளைம் ஆகும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. விபத்து காப்பீடு அப்படின்ட்டு சொல்லி பார்த்தோம்னா, இது இன்கேஸ் உங்களுக்கு சப்போஸ் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஏதோ நிகழ்ந்துருச்சு, ஊனம் ஏதாச்சும் ஏற்படுச்சு அப்படின்னா உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏடிஎம் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 லட்சம் வரையும், நார்மல் ஏடிஎம் யூஸ் பண்றவங்களுக்கு டெபிட் கார்டு அப்படின்னா உங்களுக்கு 50,000 வரையும், மீதி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா கிளைம் அண்ட் காப்பீட்டு நீங்கள் இதை ஆக்டிவாக வச்சுக்கலாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் எந்த ஒரு கட்டணமும் பே பண்ணுற அப்படின்ற அவசியமே கிடையாது. இது முற்றிலும் உங்களுக்கு இலவசம்தான். ஆனால் நீங்கள் ஏடிஎம் கார்டு வாங்கின நாள்லேருந்து 45 நாளுக்கு ஒரு டைம், இல்லைன்னா சில பேங்க்கில் 30 நாளுக்கு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணியிருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவாக இருக்கணும். உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆக்டிவாக இல்லை அப்படின்றதான் உங்களுடைய பிரான்ச்சில் போயிட்டு விசிட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்தியாவின் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கணக்கு வச்சிருக்க நிறைய பேருக்கு இவ்வங்கிகள் வழங்குகிறது சலுகை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர்களுடைய நலனுக்காக இவ்வங்கி நிறைய சலுகைகளை வழங்கிட்டு வருதுங்க. ஸோ இந்த 2 லட்சம் காப்பீடு மாதிரி இதை வழங்கிட்டே வராங்க. ஸோ கணக்கு தொடங்கிய வாடிக்கையாளர்களுக்கு 1 லட்சம் மட்டுமே கிடைக்கும். அதை தாண்டி இருப்பவர்களுக்கு 2 லட்சம் வரைக்கும் இன்சூரன்ஸ் எல்லாமே கொடுக்க போறதா தகவல்கள் எல்லாமே நமக்கு வந்திருக்குங்க. எஸ்பிஐ தன்னுடைய ரூபே
கார்டு வைத்திருக்கும் வாடிக்கையாளர்களுக்கு இந்த சலுகை பொருந்தும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கு. ஸோ ஜன்தன் கணக்கு தொடங்கியிருக்க வேண்டும். இந்த வாடிக்கையாளருக்கு ரூபே கணக்கு விண்ணப்பித்து வாங்கியிருக்க வேண்டும். ரூபே கார்டு இல்லாவிட்டாலும் இப்பொழுது விண்ணப்பித்து நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்றதையும் தற்சமயம் சொல்லியிருக்கு இந்த ஏடிஎம்ல. ஸோ இந்த மாதிரி கார்டு எல்லாமே எஸ்பிஐ மூலமாக நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா 1 லட்சம் 3 லட்சம் வரைக்கும் இன்சூரன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இலவசமாக வழங்கிட்டு வராங்க. மக்களே, இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வங்கியில் ஏடிஎம் கார்டு வச்சிருக்கிறவர்களுக்கு இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துட்டு வராங்க. இதை நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க, அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சற்று முன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு. ஏடிஎம் கார்டு யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ அனைவருக்கும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய 2 முக்கியமான அப்டேட் வெளியாயிருக்கு. அது என்ன முக்கிய அறிவிப்பு அப்படின்ற கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைமாக இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் உங்களுக்கு அடுத்து என்ன போட்டால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு போங்க. இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஏடிஎம் கார்டு அப்படின்றது எப்போ வழங்குறாங்க அப்படின்ட்டு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு 18 வயது பூர்த்தி அடைஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த ஏடிஎம் கார்டு அப்படின்றது வழங்கப்படும். இந்த ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணி நம்ம நார்மலாக பணத்தை வந்து டெபாசிட் பண்ணுறது, டிரான்சாக்ஷன் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி ஏடிஎம் யூஸ் பண்ணி பணம் எடுக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறோம். ஆனால் நிறைய மக்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம், ஏடிஎம்ல வந்து போயிட்டு பணம் எடுக்கிறதுக்கு மட்டும்தான் உதவும் அப்படின்றது. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம்னா, ஏடிஎம் கார்டு வச்சிருப்பவர்களுக்கு ரூபாய் 2 லட்சம் வரை பணம் கிடைக்கும். ஆனால் இந்த விஷயம் நிறைய மக்களுக்கு தெரியாமலே இருக்கு இப்போ வரைக்கும். அதனால தான் நீங்கள் எந்த வகையான பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு ஏடிஎம் கார்டு அப்படின்ட்டு ஒன்று உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ரூபாய் 2 லட்சம் வரை பணம் அப்படின்றது கிளைம் பண்ணிக்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் சரி, அனைத்து பேங்க்கில் இருக்கக்குறையுமே நான் இப்போ சொல்ல போகிற இந்த விஷயம் பொருந்தும். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது உங்கள் ஃபியூச்சரில் இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட இது தேவைப்படலாம். அதாவது ஏடிஎம் கார்டு அப்படின்றது பணம் எடுக்கிறதுக்கு மட்டுமே இல்லாமல் 2 வகையான சிறப்பு. ஸோ இந்த ஏடிஎம் கார்டில் 2 வகையான சிறப்புகள் எல்லாமே இருக்குங்க. ஸோ இந்த ஏடிஎம் வச்சு நீங்கள் பணம் எடுக்கிறதுக்கு மட்டுமே இல்லை, இதை நீங்கள் கிளைம் பண்ணிக்கவும் முடியுங்க. ஸோ இந்த 2 லட்சம் கிடைக்க போகுது அப்படின்ற டீட்டெயிலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக இது நிறைய பேருக்கு இன்னமும் தெரியாமலே இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேங்க்கில் ஆயுள் காப்பீடு கொடுப்பாங்க இல்லைங்களா? உங்கள் பேங்க்கில் வந்து எது கொடுத்துருக்காங்க அப்படின்றத கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஆயுள் காப்பீடு அண்ட் விபத்து காப்பீடு நமக்கு எப்படி யூஸ் ஆக போகுது அப்படின்ட்டு சொல்லி பார்த்தோம்னா, ஆயுள் காப்பீடு அப்படின்றது ஒன்றும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வந்து ஏதோ ஒன்று விபத்தில் மரணம் நிகழ்ந்திருக்கு அப்படின்ற போது உங்கள் குடும்பத்துக்கு வந்து பர்டிகுலராக அமௌண்ட் வந்து டெபிட் கார்டு, எந்த வகையான டெபிட் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை பொறுத்து உங்கள் ஃபேமிலிக்கு 2 லட்சம் ரூபாய் அமௌண்ட் வந்து கிளைம் ஆகும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. விபத்து காப்பீடு அப்படின்ட்டு சொல்லி பார்த்தோம்னா, இது இன்கேஸ் உங்களுக்கு சப்போஸ் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஏதோ நிகழ்ந்துருச்சு, உணவு ஏதாச்சும் ஏற்படுச்சு அப்படின்னா உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏடிஎம் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 லட்சம் வரையும், நார்மல் ஏடிஎம் யூஸ் பண்றீங்க இருக்கவங்களுக்கு டெபிட் கார்டு அப்படின்னா உங்களுக்கு 50,000 வரையும், மீதி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் அண்ட் காப்பீட்டு நீங்கள் இதை ஆக்டிவாக வச்சுக்கலாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் எந்த ஒரு கட்டணமும் பே பண்ணுற அப்படின்ற அவசியமே கிடையாது. இது முற்றிலும் உங்களுக்கு இலவசம் தான். ஆனால் நீங்கள் ஏடிஎம் கார்டு வாங்கின நாள்லேருந்து 45 நாளுக்கு ஒரு டைம், இல்லைன்னா சில பேங்க்கில் வந்து 30 நாளுக்கு ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணியிருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவாக இருக்கணும். உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆக்டிவாக இல்லை அப்படின்றது தான் உங்களுடைய பிரான்ச்சில் போயிட்டு விசிட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்தியாவின் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கணக்கு வச்சிருக்க நிறைய பேருக்கு இவ்வங்கிகள் வழங்குகிறது சலுகை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர்களுடைய நலனுக்காக இவ்வங்கி நிறைய சலுகைகளை வழங்கிட்டு வருதுங்க. ஸோ இந்த 2 லட்சம் காப்பீடு மாதிரி இதை வழங்கிட்டே வராங்க. ஸோ கணக்கு தொடங்கிய வாடிக்கையாளர்களுக்கு 1 லட்சம் மட்டுமே கிடைக்கும். அதை தாண்டி இருப்பவர்களுக்கு 2 லட்சம் வரைக்கும் இன்சூரன்ஸ் எல்லாமே கொடுக்க போறதா தகவல்கள் எல்லாமே நமக்கு வந்திருக்குங்க. எஸ்பிஐ தன்னுடைய ரூபே கார்டு வைத்திருக்கும் வாடிக்கையாளர்களுக்கு இந்த சலுகை பொருந்தும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கு. ஸோ ஜன்தன் கணக்கு தொடங்கியிருக்க வேண்டும். இந்த வாடிக்கையாளருக்கு ரூபே கணக்கு விண்ணப்பித்து வாங்கியிருக்க வேண்டும். ரூபே கார்டு இல்லாவிட்டாலும் இப்பொழுது விண்ணப்பித்து நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்றதையும் தற்சமயம் சொல்லியிருக்கு இந்த ஏடிஎம்ல. ஸோ இந்த மாதிரி கார்டு எல்லாமே எஸ்பிஐ மூலமாக நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா 1 லட்சம் 2 லட்சம் வரைக்கும் இன்சூரன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இலவசமாக வழங்கிட்டு வராங்க. மக்களே, இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வங்கியில் ஏடிஎம் கார்டு வச்சிருக்கிறவர்களுக்கு இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துட்டு வராங்க. இதை நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.